காசா நம்முடைய சகோதரர்களே, முஸ்லிம்களுடையது. இது அரசியல் மட்டுமல்ல, ஒரு அக்கீதா. இது உம்மத்துடைய நம்பிக்கை, வரலாறு, ஷரியத், மனித நேயத்துடைய பொறுப்பு, அதில் எல்லாவற்றையும் தொடக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம். பலருக்கும் இது புரிவதில்லை. இது சாதா ஏதோ ஒரு நிலத்தை பற்றிய பிரச்சனை அல்ல சகோதரர்களே. இது ஒரு உம்மத்துடைய மரியாதை, இஸ்லாத்துடைய முக்கிய அடையாளம். இது முஸ்லிம்களுடைய இதயம் என்று சொல்லலாம். இது ஒரு சின்ன பகுதி தான் காசா என்பது. ஆனால் அது ரத்தம் சிந்தப்பட நலமாக இருக்குது. குழந்தைகள் கொல்லப்படும் இடமாக இருக்கு. பெண்கள் அழக்கூடிய இடமாக இருக்கிறது. மஸ்ஜிதுகள் இடிக்கப்படக்கூடிய இடமாக இருக்கு. இது ஜஸ்ட் ஒரு கான்ஃப்ளிக்ட் ஜோன் கிடையாதுங்க. இது ஒரு உம்மத்துடைய காயம் என்று சொல்லலாம். ஆழமான ஒரு காயம். உலகம் இது என்ன சொல்லுதுன்னா, இஸ்ரேல் வெர்சஸ் பாலஸ்தீன் கான்ஃப்ளிக்ட் என்று சொல்லுது. மீடியா என்ன சொல்லுது? வார், கிளாஷ், செல்ஃப் டிஃபென்ஸ் என்னென்னமோ சொல்றாங்க. ஆனா உண்மை அது அல்ல சகோதரி. இது ஒரு ஆக்குபேஷன், இது ஒரு துல்ம், அநீதி, இது ஒரு அப்ரஷன், ஒரு மக்களுக்கு எதிராக கட்டவிழ்த்தப்பட்ட ஒடுக்குமுறை. ஸோ ஒரு முஸ்லீமுடைய பார்வை பியூராக பொலிட்டிக்கலாக, அரசியலாக மட்டும் இருக்கக்கூடாது. ஏன் காசா உடைய விஷயம் அக்கீதாவாக ஆகிறது என்றால், எந்த முஸ்லிம் நிலமாக வேண்டாமாலும் இருக்கட்டும், அது உம்மத்துடைய உடைமை. அல் வலா வல் பராவின் அடிப்படையில் முஸ்லிம்களுக்கு தான் எப்போதும் நம்முடைய நேசமும் நம்மளுடைய ஒத்துழைப்பும், அநீதியாளர்களுக்கு நம்மளுடைய வெறுப்பும் புறக்கணிப்பும் சகோதரர்களே. ஸோ முஸ்லிம்க்கு ஒரு பகுதியுடைய வலி ஏற்பட்டால் உடல்ல ஒரு முஸ்லிமுக்கு முழு உடலும் என்ன செய்யும்? அதனால் பாதிப்பு ஏற்படும். காசாவுடைய வலி உன்னுடைய அக்கீதாவுடைய சோதனை. முஸ்லிம்கள் சகோதரர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். ஏன் நீங்கள் பலவீனமானவர்களுக்காக போராடவில்லையா என்று கேட்கிறான். இந்த ஆயத்துகள் என்ன சொல்கிறது என்றால், இது ஒரு ஈமானுடைய விஷயம் என்பது. ஸோ காசா மட்டுமல்ல சகோதரி, இதுல மஸ்ஜிதுல் அக்ஸாவோடு இது இணைகிறது. இந்த பிரச்சனை முதல் கிப்லா, மூன்றாவது புனித ஸ்தலம் இஸ்லாத்துல. இதை பாதுகாப்பது ஒவ்வொரு நம்முடைய மார்க்கத்துடைய கடமையாக இருக்குது. இது இன்னைக்கு நேற்று ஆரம்பிக்கலைங்க. பல ஆண்டுகளாக இந்த அநீதி நடந்து கொண்டிருக்கிறது. நகபாவின் போது மக்கள் வெளியேற்றப்பட்டாங்க, வீடுகள் பறிக்கப்பட்டது. இதை மறந்து விட்டால் நம்மளுடைய வரலாறை நம்ம மறந்த மாதிரி. ஏன் நம்மளுடைய உள்ளங்கள் அமைதியாக இருக்கிறது? துன்யாவுடைய உலக மோகம் சகோதரர்களே, பலகீனமான ஈமான், பயம். நீங்கள் பலவீனமாகி விடுவீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்பு செஞ்சிருக்கிறாங்க. பலர் சொல்லுவாங்க, இது ஹியூமன் ரைட்ஸ் இருக்கு, இதுல டெமோக்ரஸி இருக்கு. ஆனால் டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கக்கூடியதாங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. உலமாக்கள் இதை பற்றி உண்மையை பேச வேண்டும். ஆட்சியாளர்களுக்கு பயப்படாமல் உண்மையை பேச வேண்டும். உம்மத்தை வழிநடத்த வேண்டும். அமைதியாக இருப்பது ஒரு விதத்தில் முதுகில் குத்துவது போலத்தான். காசாவுடைய விஷயம் எப்படி அக்கீதாவாக ஆகிறது என்றால், வலா வல் பரா, நேசம் பாராட்டுதலும் பகைமை காட்டுதலும். முஸ்லிம்களுக்கு நேசம் காட்டுதல், அநியாயக்காரர்களுக்கு அவர்களை விட்டு நீங்குதல், புறக்கணித்தல். ஒடுக்கப்பட்ட முஸ்லிம்களுக்காக நாம சப்போர்ட் செய்யணும். நியூட்ரலாக இருந்தா அது உன் அக்கீதால குறை இருக்கு என்ற அர்த்தம். அடுத்து முஸ்லிம்களை நேசிப்பது ஈமானுடைய ஒரு பகுதியாக இருக்கிறது. உன்னுடைய சகோதரனுக்கு நீ எதை விரும்புகிறாயோ அதையே உன்னுடைய சகோதரனுக்கும் விரும்ப வேண்டும். விரும்பாமல் இருந்தால் உன்னுடைய ஈமானுடைய குறை இருக்கிறது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. உன் சகோதரன் துன்பத்தில் இருக்கிறானா, உனக்கு கவலை இல்லையா, அது உன்னுடைய ஈமானுடைய பலவீனம். உன் அக்கீதால குறை இருக்கிறது என்பதை காட்டுகிறது. மேலும் முஸ்லிம்களோட ஒடுக்கப்பட்ட முஸ்லிம்களை அவர்களை காப்பாற்ற என்ன முடியுமோ அதை செய்ய வேண்டும். ஏன் நீங்கள் பலவீனமானவர்களுக்காக போராடவில்லை என்று அல்லாஹ் கேட்கிறான் சகோதரர்களே. இது ஒரு ஃபர்து கிஃபாயா. ஸோ ஒடுக்கப்பட்ட முஸ்லிம்களை அதை இக்னோர் பண்ணுவது பெரிய பாவமாக இருக்கிறது. ஈமான்ல ஒரு குறையாக இது இருக்கிறது. மேலும் முஸ்லிம்களுடைய நிலங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். எந்த முஸ்லிம் நிலமாக இருந்தாலும் அது அட்டாக் செய்யப்பட்டால் பாதுகாப்பது ஒவ்வொருத்தருடைய ஆட்சியாளர்களுடைய கடமையாக இருக்கிறது. அதை பற்றி ஒரு கவலை இல்லாமல் இருக்கிறார் என்றால் அவருடைய உள்ளத்தில் பிரச்சனை இருக்கிறது. காசா ஒரு அரசியலுடைய விஷயம் மட்டும் இல்லை சகோதரி, ஒரு நிலத்துடைய விஷயம் மட்டும் இல்லை. அது ஒரு அக்கீதாவுடைய முக்கிய விஷயம்.